அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, வடிகால் வசதியை ஏற்படுத்துறது. அடுத்து வரக்கூடியது ஒரு மிகச்சிறந்த வடகிழக்கு பருவமழை காலம். இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் நெல் வயலாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த வயலாக இருந்தாலும் மழை பெஞ்சால் தண்ணி தேங்கி நிற்கும். ஏதோ ஒரு நாள் 2 நாள் 3 நாள் நின்னா பரவாயில்லைங்க. அந்த 3 நாளைக்கு மேலே தண்ணி நிற்கிறப்ப அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஓட்டைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதிலெல்லாம் தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா காற்றோட்டம் இருக்காது. காற்றோட்டம் இல்லைனாலே நுண்ணுயிரிகள் சாக ஆரம்பிக்கும். நுண்ணுயிரிகள் சாக ஆரம்பிச்சிச்சுன்னா கெட்ட பூஞ்சைகள், கெட்ட பாக்டீரியா வளர ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணியோட தரம் கெட்டு போயிடும், பயிரோட விளைச்சல் போயிடும். இதை சரி செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? முறையான வடிகால் வசதி, நம்ம நிலத்துலேருந்து அடுத்தவங்கலேருந்து அடுத்தவங்க அப்படி போகிற அந்த வடிகால் வசதியை முறைப்படுத்தணும். சும்மா இருக்கக்கூடிய இந்த மாதங்களில் அதை முறைப்படுத்தணும்னா அது முறையாக வெளியே போயிடும். அப்போ வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா தப்பாயிடும். இந்த வருஷத்தை பொறுத்தவரை மழை சற்று கூடுதலாக இருக்கும், அப்படி தான் கணிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, எந்த வகை நிலமாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமான மழைப்பெருக்கு இருக்கும்போது அதை வடித்து எடுக்கிற மாதிரி வடிகால் வசதி ரொம்ப முக்கியம். அந்த வடிகாலை கொண்டு போய் கீழே விட்டுறணும். அந்த வடிகால்லையுமே ஒரு ஊரில் எல்லாரும் சேர்ந்து பேசி வரக்கூடிய கிளை வாய்க்கால்லேருந்து வரக்கூடிய தண்ணீர் இன்னும் இழுத்து குளங்களில் போய் முழுமையாக சேர்றதை நம்ம ஆய்வு பண்ணிக்கணும். இப்போ கிராம சபை கூட்டங்கள்லாம் நடக்குது. அதில் கூட ஒரு தீர்மானம் போட்டு ஒவ்வொருத்தரோட வாய்க்கால்லையும் வரக்கூடிய தண்ணீர் எங்கேயா தேங்குமா, கல்லை கொட்டி வச்சுருக்கிறது, பனைமரம் அல்லது தென்னை மரத்தோட அடித்தண்டை போட்டு வச்சுருக்கிறது, கட்டைகள் போட்டு வச்சுருக்கிறது, போன வருடத்தில் வந்த மழையோட கசடுகளை இன்னும் நீக்காமல் இருக்கிறது, அப்படி நிறையா தொல்லைகள் இருக்குங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு அரசு திட்டங்கள் மூலமாகவோ அல்லது தனியாராகவோ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெய்கிற மழை நிலங்கள்லேருந்து மாறி மாறி வந்து ஓடைக்கும், ஓடையிலேருந்து ஆற்றுக்கும், ஆற்றுலேருந்து குளத்துக்கும் போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும். சும்மா இருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம திட்டமிட்டு நடக்காதுன்னு நினைக்கக்கூடாதுங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் மேகம் வெடித்து மொத்தமாக மழை தண்ணீர் விழுகிறது. சென்னையிலலாம் விழுந்துச்சு பார்த்தீங்களா, 55 சென்டிமீட்ரு. அப்போ என்ன ஆகும்? தெப்பமாக ஊரே நிறைஞ்சு போகும். அது மாதிரி எல்லா ஊர்லேயும் நடக்கும். அது நடக்காமல் இருக்கணும்னா எங்கெல்லாம் நீர் போகிறதுக்கு தடைகள் இருக்கோ அதெல்லாம் எடுத்து விடணும். தடைகள் எடுத்து விட்டாலே தண்ணி கிடுகிடுன்னு ஓடிடுங்க. வடிகால் ரொம்ப முக்கியம். இந்த மழைக்காலத்தில் யாருக்கு ரொம்ப முக்கியம்? யார் ரொம்ப அதிகமாக கவனிக்கணும்? கடலோர மாவட்டங்கள், ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களோட பகுதிகள் நீங்கள் கவனிக்கணும். எல்லா காற்றோட தண்ணியும் உங்கள் இடத்துக்கு தான் வரும். உங்கள் இடத்துலேருந்து தான் கடந்து ஆற்றுக்கோ அல்லது கடலுக்கோ போகும். அப்போ அந்த இடத்துல நம்ம முறையாக வடிகால் வசதி ஏற்படுத்தி இருந்தால் தான் போகும். குறைந்த விலையில் 1 மணி நேரத்துக்கு 900 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் மதிப்பில் ஜேசிபி பக்கத்தில் இருக்க வேளாண்மை பொறியியல் துறையில் வாடகைக்கு தராங்க. அதை எடுத்துகிட்டு வந்து கூட நீங்கள் இந்த பணிகளை செய்யுங்க. ஹிட்டாச்சி வச்சுருக்காங்க, பெரிய ஹிட்டாச்சி, அதை எடுத்துகிட்டு வந்து பண்ணலாம். அல்லது நீங்களே உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இதில் பண்ணலாம், அல்லது ஊர் மக்கள் கூடி தீர்மானம் போட்டு பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் முறைப்படுத்தி இந்த காலத்தில் வடிகாலை பண்ணணும். அந்த வடிகால் பண்ணுறதுல கண்டிப்பாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் அதை ஆரம்பம் மட்டும் இல்லைங்க, உங்கள் நிலத்துக்கு மட்டும் இல்லை, அடுத்த நிலம் பள்ளம், அதுக்கப்புறம் ஓடை, எல்லாத்தையுமே தூர் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கடைசியிலேருந்து பார்த்துக்கிட்டு வரணும், அல்லது மேலேருந்து கடைசி வரலும் பார்த்துடணும். அந்த மாதிரி செய்கிறப்ப இந்த மழைக்காலத்தை எதிர்கொண்டு பயிர்கள் நஷ்டப்படாமல் கொண்டு போகலாம். மீண்டும் சந்திப்போம்.